இப்போ ஒரு அம்மா மேயர் இருக்குது, பாவம் மேயர் மாதிரியே இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கட்டும். இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட 25 லட்சம் 30 லட்சம் பேர் இருக்கிற சென்னை மாநகரத்துக்கு எப்படிப்பட்ட மேயரை கூட அமர வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அப்படி பொம்மை மாதிரி இருக்குது. எங்க 30 லட்சம் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு திறமையான ஆளுங்க இல்லையா? எவ்வளவு பிரச்சனை. 30 லட்சம் மக்கள் வசிக்கிற பகுதி, ஃப்ளோட் பாப்புலேஷன், அப்பப்போ வெளியிலிருந்து வந்துட்டு போறவங்க பல லட்சம் பேர். அப்படி இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னை, அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு தகுதியான திறமையான ஒரு மேயர் வந்தா இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் கிடைக்கும். ஆனா திமுகவில் அதெல்லாம் பார்க்கல. உண்மையா ஒருத்தர் வந்து அமர வச்சுட்டு அவர்களை பயன்படுத்தி இவர்கள் கொள்ளையடிச்சிட்டு இதான் நடக்குது. அந்த அம்மா பேசுறாங்க 98% முடிச்சாச்சு, இனிமேல் மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி கூட தேவை. அப்புறம் இன்னொரு மந்திரி இருக்காரு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். அவர் யார்? அந்த சார். அவர் வந்து சொல்றாரு 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணி தேங்காதுன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். முதலமைச்சர் சொல்றார் 98% பணி நிறைவு பெற்றது, இனிமேல் சென்னை மாநகரத்தில் தண்ணி தேங்காது.